கண்ணில் ஏற்பட்டிருக்கின்ற எப்பேற்பட்ட நோயானாலும், கண் ஒளி மங்கி போனாலும், வயதான காலத்தில் கண் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டாலும், இந்த கருமாரி அம்மன் ஸ்லோகத்தை யார் 7 முறை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் கண் பார்வை மேம்பட்டு பழையபடி கண் நன்றாக பார்க்கும் நிலைக்கு வந்து விடுவார்கள் என்பது கருமாரி அம்மனின் அருள்வாக்கு. ஆகவே இந்த பாடல் இதை பாடவும். சனி நவ கோள்கள் தனியிடிபடாமல் கனிவுடன் காத்திட வாருமே, கங்கை சிவகாமியே கண்ணொளி காட்டி விண்ணொளி தீட்டி காரும் காரும் கருமாரி அம்மையே. திருவேற்காட்டில் அமர்ந்திருக்கும் கருமாரியின் இந்த பாடலின் அர்த்தம் என்னவென்றால், இந்த பாடலை பாடும்பொழுது அவள் கங்கை சிவகாமியாக மாறுகின்றாள். கங்கை குளிர்ச்சி பொருந்தியவள், கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கின்றாள். அந்த குளிர்ச்சியை கொடுத்து கண் நன்றாக தெரிவதற்காக சிவகாமி நடராஜனுடன் ஆடுகின்ற நடனத்தை யாராலும் பார்க்க முடியாது. ஏனெனில் அன்னம் போல் நடை நடந்து அவள் மின்னல் போல் ஆடிடுவாள் என்பதற்காக அந்த சக்தியை கொடுக்கின்ற அளவுக்கு இந்த பாட்டினை அருள்வாக்கு மூலமாக சுவாமி ராமதாசர் மூலமாக கருமாரி எடுத்துரைத்தாள். ஆகவே இந்த பாடலை பாடி மனமுருகி கருமாரியை வேண்டிக் கொண்டு கண்ணொளி பெற்று மேன்மேலும் பலமுடன் வாழ்ந்து எந்த நோய்களும் இல்லாமல் இருப்பதற்காக ஸ்ரீதேவி கருமாரியம்மனையும் சுவாமி முரளிக்குமார் சுவாமிகளையும் பிரார்த்தித்து இதை கருமாரி அம்மன் சேனல் வழியாக உங்களுக்கு வழங்குகிறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.